எடுத்து வாசிச்சு பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இரும்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாய் இருக்குமே. இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்தை உணர்ந்தவர்கள் கவனியுங்கள். இந்த வசனம் சிம்பாலிக்கா சொல்லுது. என்ன சொல்லுதுனாக்கா, உன் கத்தி மொக்க கத்தியாக இருந்தனாக்கா ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் நீ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அல்லது இப்படி சொல்லுங்க, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மொக்கையா இருந்ததுன்னா, சாணமேற்றப்படாததா இருக்குமானால், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஷார்ப்னஸா இல்லைனாக்கா, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியவே முடியாது. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் ஜெபிக்காதவங்க இருக்க மாட்டீங்க, உபவாசிக்காதவங்க இருக்க மாட்டீங்க, காத்திருக்காதவங்க இருக்க மாட்டீங்க, ஆண்டவரை தேடாதவங்க இருக்க மாட்டீங்க, ஆண்டவருக்கு கொடுக்காதவங்க இருக்க மாட்டீங்க. நான் கேட்குறேன், கடவுளுக்கு கொடுத்தவனை கடவுள் இதுவரையிலும் ஆசீர்வதிக்காமல் வச்சதில்லை. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் பதில் கொடுக்காம விட்டதில்லை. நம்பிக்கையுள்ளவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் கெடுத்ததில்லை. இன்னைக்கு வரையிலும் வரலாறு சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க, என் ஜெபம் கேட்கப்படலை, என் கண்ணீருக்கு பதில் கிடைக்கல, என் உபவாசத்திற்கு பதில் கிடைக்கல, என்னுடைய பொருத்தனைகளுக்கு பதில் கிடைக்கல, என்னுடைய வைராக்கியத்திற்குண்டான பலன் கிடைக்கல, இன்னும் நான் காத்திருக்கிற காரியத்திற்கு என் எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேறல, இன்னும் ரொம்ப நாளாவே நான் காத்திருக்கிறேன், ரொம்ப நாளாவே நான் போராடிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளே எனக்கு பதில் கிடைக்காம நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். கிடைக்கும் 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 அப்படின்ட்டு காத்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன், உன் நம்பிக்கையை விடாதது நல்லது தான். உன் நம்பிக்கையை விடாதது நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் உன் ஜெபம் கூர்மையாய் இல்லாதிருக்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் விசுவாசம் கூர்மை இல்லாமல் இருக்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் உபவாசம் கூர்மை இல்லாமல் இருக்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய காத்திருப்பு கூர்மை இல்லாமல் இருக்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு, நல்ல கவனிங்க, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். எத்தனை பேரம்மா? எத்தனை பேரு? இந்த 1000 பேர் அவன் கொண்டு போட்டானே. இந்த 1000 பேர் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க கையில் என்ன இருந்தது? ஈட்டி இருந்தது, அவங்க கையில் என்ன இருந்தது? வாள் இருந்தது, அவங்க கையில் கேடை இருந்தது, அவங்க கையில் எல்லாமே இருந்தது, எல்லாம் ஒன்றதான் இருந்தாங்க. ஆனால் இந்த மனுஷனோடு கூட கர்த்தர் இருந்தார். நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை வச்சுட்டு இவன் எத்தனை பேரை கொண்டானா? 1000 பேரை கொண்டான். 1000 பேரை கொண்டான். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் உனக்கு விரோதமாக எழும்பினாலே உனக்கு 10 நாள் தூங்க மாட்டேன்றோம். ஒரு நாள் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தானே? பக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் நமக்கு தொல்லை கொடுத்தாலோ, அல்லது நமக்கு ஒருத்தன் விரோதமாக எழும்பினாலோ, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலோ நமக்கு என்ன இல்லை? நைட்டில் தூக்கம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை என்னை பயமுறுத்துது, என்னை வேதனைப்படுத்துதுனாக்கா நமக்கு என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது.
நம்மளை ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை அலக்கடிச்சிட்டே இருக்குது. நான் உண்மை தானே சொல்கிறேன். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பச்சை தாடை எலும்ப வச்சுட்டு அப்போ தான் செத்து போன ஒரு கழுதையினுடைய எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொண்டானா? 1000 சத்துருக்களை அவன் கொண்டானா. 1000 சத்துருக்கள். அந்த 1000 சத்துருக்களும் சண்டை போட தெரியாதவங்க கிடையாது. 1000 சத்துருக்களுடைய கையிலையும் ஒன்றும் இல்லாமல் இவங்கிட்ட வரல. அவங்க கிட்ட என்ன இருந்தது? ஈட்டி இருந்தது, வாள் இருந்தது, கேடகம் இருந்தது, யுக்தி இருந்தது, எல்லாம் இருந்தது. எல்லாம் இருந்தும் கூட இவன் ஜெயிச்சானாக்கா இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூர்மை உள்ளவனாக இருந்தான். கையை தட்ட மாட்டேன்றீங்களே, கையை தட்ட மாட்டேன்றீங்களே. நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, நீ ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ள தேறின ஒரு தேவ மனுஷனா கூர்மையாக்கப்பட்டு இருப்பாயானால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ இப்படி சொல்லக்கூடாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லிட்டு நீ மழுங்கலான ஆயுதமா இருந்தனாக்கா அது உன்னை உதச்சி உன்னை குழி தோண்டி புதைச்சிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவன் தோத்து போயிட்டான். கிறிஸ்து தோக்கலை, கிறிஸ்தவன் தோத்துட்டான். நான் அதுதான் சொல்லுவேன். யார் தோக்கல? யார் தோக்கல? என் தெய்வம் தோக்கல. என் தெய்வத்தை சுமந்திராத மனிதன் தோற்று போனான். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதன் சிந்தித்து செயல்படுகிற காரியங்கள் சரியாய் இருக்குமானால் அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதுதான் சொல்லுவேன். இன்றைக்கு நான் மற்றவர்களுக்கு முன்பதாக தோற்று போகிறதற்காக இந்த சரீரத்தில் இந்த ஜீவனை கர்த்தர் மீட்டு கொடுக்கல. என்னுடைய ஒவ்வொரு நாளும் நீட்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போறாருனாக்கா என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி என் கொம்பை உயர்த்துவதற்காகத்தாயா கர்த்தர் இந்த ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷங்க சிம்சோன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷனை ஒரே ஒரு தாடை எலும்பை பிடிச்சிட்டு 1000 பேரை அவன் காலி பண்ணுறானாக்கா அவனுடைய ஆவிக்குரிய வார்த்தை, ஆவிக்குரிய மனுஷன் நல்ல ஷார்ப்னஸாக இருந்தான். அதனால தான் அவனை கொல்ல முடிஞ்சிது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவனையோ அல்லதுக்கு நமக்கு எதிரில் இருக்கிறவனையோ அல்லது நம்ம இடது பக்கம் இருக்கிறவனையோ மேற்கொண்டு வர முடியலனாக்கா யாரையும் குறை சொல்லாத. நீ உன்னை நீயே சிந்திச்சு பாரு. என் ஆவிக்குரிய என்னுடைய ஆயுதம் ஷார்ப்னஸாக மாறிச்சுனாக்கா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யாரையும் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. குறை சொல்றது நம்முடைய வேலை இல்லை. என்ன நானே சரி பண்ணிக்கணும். உன் ஜெபம் கேட்கப்படணும், உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கணும்னாக்கா நீ உன்னை ஒழுங்குபடுத்திக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கத்தி சரியா இருந்ததுனாக்கா எல்லாம் சரியா இருக்கும். சிம்சோனுடைய ஆவிக்குரிய கத்தி ஷார்ப்பா இருந்தது. 1000 பேரை கொன்னான். வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் அவனை கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அவனுடைய கட்டுகள் அவனுடைய கட்டுகள் அவனுடைய கைகளை விட்டு அறுந்து போயிற்று. நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனுடைய ஆயுதம், சிம்சோனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை
ஆண்டவரோடு கூட ஷார்ப்னஸா இருந்த போது அவனை கட்டி இருந்த சாதாரண கட்டு கிடையாதுங்க. பெரிய தாம்பு கயிறை வச்சு அவனை ஒரு அலங்கத்தில் பிடிச்சு கட்டுறாங்க. பெரிய கயிறை வச்சு கட்டுறாங்க. கட்டிட்டு அவனுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் கையை உயர்த்தி ஆரவாரம் பண்றாங்க. நல்ல கவனிங்க, அவனுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் அவனுக்கு எதிரில் நின்று ஆரவாரம் பண்றாங்க. இதையெல்லாம் அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு தெய்வத்தை நோக்கி தெய்வத்திற்கு மேலே இருக்கிற நம்பிக்கையினால தன் பலத்தோடு கூட அந்த கயிறுகளை கட்டி இழுக்கிறான். அவர்களை அது எல்லாமே நெருப்புப்பட்டு தெரிப்பது போல துண்டு துண்டா போயிடுச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த சிம்சோனை போல உன் ஆவிக்குரிய பலன், உன் ஆவிக்குரிய வளர்ச்சி கூர்மையுள்ளதா இருக்குமானால் உன்னை கட்ட நினைக்கிற சில பொல்லாத ஆவிகள் உன்னை கட்டிட்டு உனக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆவிகளை எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் அறுத்து அவர்களுக்கு முன்பதாக உன்னை கர்த்தர் உயர்த்த. கையை தட்டு. கட்டப்பட்ட கயிறெல்லாம் அறுக்கப்பட்டு நீ விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய ஆவிக்குரிய பட்டயம் கூர்மையுள்ளவைகளாய் இருந்ததினாலே அவர்களை கட்டின கட்டுகள் அறுக்கப்பட்டது. அறுக்கப்பட்டது. இன்னைக்கு ஏதோ ஒரு கட்டினால நீ கலங்கிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு கட்டினால நீ உடைஞ்சு போயிருக்கிற, ஏதோ ஒரு கட்டினால மனம் சலித்து போயிருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, யாருக்கிட்ட போய் புலம்பாத, புலம்பாத. ஆவிக்குரிய வாழ்க்கை கனமுள்ளதாய் ஷார்ப்னஸா மாறிடுச்சுனாக்கா வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உணருங்க, உணருங்க, உணருங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க, உணருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உணருங்க, உணருங்க. உணர்ந்தால் மாத்திரம்தான் அந்த மகிமையை உங்களால் பார்க்க முடியும். இன்னும் எத்தனை நாட்கள் கண்மூடிட்டே போறதுங்க. அந்த குருடன் சொல்றான், எரிகோனுடைய வீதியில 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, நான் பிறவியிலிருந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு மாற்றம் இல்லை. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க கூட உட்கார்ந்தபடியே இருக்கிறாங்க. ஒரு வளர்ச்சியே இல்லை. ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை. ஒரு மாற்றத்தை அவர்களால் பார்க்க முடியல. அதுக்காயா இயேசு உனக்கு ரத்தம் சிந்தி உன்னை இன்னைக்கு கிரயத்திற்கு விலைக்கு வாங்கி இருக்கிறார். அதுக்காகவா கர்த்தர் உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு கூர்மை இருக்குமானால், நீ மழுங்கலான ஆயுதத்தை போலல்லாமல் வளர்ச்சியுள்ள ஒரு ஜீவியம் உனக்குள்ள இருக்குமானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவார். நீ யோசிக்கணும், நீ யோசிக்கணும், என் ஜெபம் கேட்கப்படுதா? என் ஜெபம் கேட்கப்படலைன்னாக்கா என்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, என்கிட்ட ஏதோ ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவம் என்ன மொக்கையான ஆயுதத்தை மாறி வச்சிருக்குது. அதனால தான் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், அதனால தான் நான் ரொம்ப போராடுறேன். என் நிலை மாறணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய கையில் என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. ஆனா எதை கிழிச்சு போட்டானா? எதை கிழிச்சு போட்டானா? அங்கதான் விஷயம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தலையை காட்டிலும் சிங்கத்தினுடைய தலை வந்துட்டு 4 மடங்கு பெருசு. நம்ம தலையை காட்டிலும் சிங்கத்தினுடைய தலை 4 மடங்கு பெருசு. அந்த தலையில இருக்கக்கூடிய பலம் வந்துட்டு வேற எங்கேயும் கிடையாது சிங்கத்துக்கு. வசனம் சொல்லுது, சிம்சோன் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய வாயை கிழிக்கிறத மாதிரி சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை காட்டிலும் 10 மடங்கு பலம் பொருந்திய
சிங்கத்தை அவன் கிடிச்சானா. அவன் பலத்தில் இல்லை, அவன் பலத்தில் நடக்கவே நடக்காது. அவன் கர்த்தருக்குள்ளே கூர்மை உள்ளவனாயிருந்ததினால ஒரு ஆட்டுக்குட்டியை கிடிக்கிறது போல கர்த்தர் அந்த சிங்கத்தை கிடித்து அவனை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். வசனம் சொல்லுது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து செல்லுவாய், வல சிற்பத்தையும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதுதாங்க கிருபை, அதுதான் கிருபை. என் கூட இயேசு இருக்கிறாரு, என் கூட இயேசு இருக்கிறாரு. இயேசு இருந்தா நான் மழுங்கலான ஆயுதமா இருக்க மாட்டேன், கூர்மை உள்ளவர் ஆயுதமா இருப்பேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். படுத்திருந்து நடுராத்திரியிலே எழும்பி பட்டணத்தின் வாசலின் கதவுகளை எல்லாம் 2 நிலைகளையும் பிடித்து 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட கூட பேர்த்து. இப்ப இருக்கிற மாதிரி 3 அடி கதவு கிடையாதுங்க. அப்பெல்லாம் நகரத்தினுடைய வாசல் எப்படி இருக்குன்னாக்கா 10-15 அடி ஹைட் இருக்கும். எத்தனை அடி ஹைட் இருக்கும்? 2-3-4 அடி உயரம் இருக்கும். அவ்வளோ பெரிய கதவு சேர்க்கணுன்னாக்கா அந்த நிலைக்கால் எவ்வளோ பெருசு தெரியுமா இருக்கும்? இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த நிலைக்கால் இவ்வளோ பெருசு இருக்கும். அதில் செய்யப்பட்டு தான் அந்த கதவு இவ்வளோ தடி இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 அடி கதவு கிடையாது, அப்படி உடைச்சிட்டு போகிறதுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாசலை அவன் என்ன பண்ணானா, ஒரு சாதாரண ஒரு பேப்பரை கிழிக்கிற மாதிரி அப்படி பிச்சு அப்படி தூக்கி அப்படி மேலே போட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் கூர்மை உள்ளவனாய் ஆண்டவருக்கு முன்பதாக பயந்திருந்ததினால அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் உங்களை பார்த்து சொல்கிறேங்க, உன் ஆசீர்வாதத்தை, உன் சுகத்தை, உன் பலத்தை, உன் ஞானத்தை, உனக்குண்டான பொக்கிஷத்தை, உனக்குண்டான மேன்மையை எந்த அறைக்குள்ளே பிசாசு பூட்டி வச்சிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, அந்த வாதலை உடைத்தெறிந்து உனக்குண்டானவைகளை உன்னை கொண்டு கொடுக்கிற வரையிலும் கர்த்தர் சொல்றாரு, நான் கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கூர்மையுள்ள எந்திரமாக்குவேன், அதை உன்னை கொண்டே நான் உடைத்தெறிவேன். நம்புறீங்களா? எல்லாம் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாரை கொண்டோ அல்ல, உன்னை கொண்டே கர்த்தர் பராக்கிரமம் செய்வதற்கு பெரியவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னையிலிருந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், நீ கூர்மை உள்ளவனா மாறணும். இது ஒரு பாட்டு. சிம்சோனுடைய வாழ்க்கையில் இது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு நான் சொல்றேன், வாசிங்க பார்க்கலாம். அதே நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி, அதே பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு அவனுடைய 2 கைகளிலே விலங்கிட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிறைச்சாலையிலே கொத்தடிமையை போல மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நல்லா கவனிக்கணும். சும்மா கட்டுனதுக்கு அவன் எல்லாத்தையும் அறுத்து உடைச்சி தூக்கி போட்டான்னாக்கா, கண்ணை தோன்ற வரையிலும் அவனுடைய கயிறு கட்டப்பட்டிருக்குது. கண்ணை தோண்டி எடுக்கிற வரையிலும் அந்த பெயின் அவன் தாங்கிட்டு இருக்கிறானாக்கா, அதிலிருந்து அவனால் என்ன பண்ண முடியல, வெளியில் வர முடியல. ஆனால் முயற்சி பண்ணுறான். ஃபஸ்ட்டு செய்ததெல்லாம் நினைவு கொள்கிறான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து வலிச்சு எல்லாத்தையும் தூக்கி எடுத்தது போல இந்த முறையும் பண்ணிடலான்ட்டு பார்க்குறான். ஆனால் அவனால் முடியல. அவன் கண்கள் தோண்டப்படுகிறது. நிறைய ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய கண்கள் கூட இப்படித்தான் தோண்டப்பட்டு ஆவிக்குரிய மண்ணா அவருடைய பார்வைக்கு தெரியாமல் அவர்களுடைய பாதைகள் எல்லாம் மாறி ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை திருப்பி மாறணும். உன் வாழ்க்கை மாறணும். நீ திரும்பவும் வழிக்கு உள்ள திரும்பணும்.
கர்த்தர் விரும்புகிறாரு, கர்த்தர் விரும்புகிறாரு, கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ சிம்சோனால முடியல. அவன் அந்த பலத்தை யோசிக்கிறான். அன்னைக்கு எனக்குள்ள இவ்வளவு பலம் இருந்தது, இன்னைக்கு எனக்குள்ள என்ன இல்லை, பலம் இல்லையே. அன்னைக்கு அவன் கடவுளுக்கு பயந்து கூர்மையுள்ள மனுஷனா இருந்தா, இன்னைக்கு கடவுளுக்குரிய பயம் அவனை விட்டு போனதுனால அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மழுங்கலாய் போயிடுச்சு. அந்த மழுங்கலானவைகளை கொண்டு அவனால் ஜெயிக்க முடியல. அவன் கண்கள் பிடுங்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16:25. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். நல்ல கவனிங்க, பார்க்கலாம். இது அடுத்தது பாருங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க நானும் சாட்சியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்னாடி விளையாட்டு பொருளை மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேருடைய நடைகள், நிறைய பேருடைய காரியங்கள் மற்றவர்கள் ஏளனம் பண்ணுகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறது. மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொழுதுபோக்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம பொருட்டல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சிம்சோனை பார்த்து பயந்தவர்களுக்கு முன்னாடி, சிம்சோன் வரனால எல்லாவர்களுக்குள்ள அப்படியே நடுங்குமா. அவங்கெல்லாம் இப்போ சிம்சோனை பார்த்து ஊந்து சிரிக்கிறாங்க. காரணம் தெரியுமா? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மழுங்கலாய் போய் விட்டுச்சு. அதை வச்சு அவனால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது, இப்படி தான் இருக்குது. நிறைய பேரால் அடுத்த ஸ்தானத்துக்கு, நிறைய பேர் நான் சொல்லக்கூடியதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு அடுத்த ஸ்தானம் தெரியல, அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்த முயற்சி தெரியல, அடுத்த சூழ்நிலை தெரியல, அடுத்தது நான் என்ன பண்ண நான் நல்லா இருப்பேன்றது தெரியல, அடுத்தது எனக்கு என்ன வச்சிருக்கிறேன்றது தெரியல, அடுத்தது எனக்கு உண்டான திட்டங்கள் தெரியல, எனக்கு உண்டான பாதைகள் தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்குது. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு உன் மனசு சொல்லுதுனாக்கா, நீ சிம்சோனை போல பலம் இழந்து எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு கடவுளுடைய சமூகத்தில் நிற்கிற. நான் சொல்றதை புரிஞ்சுக்க. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். ஒருவேளை இந்த நிலை நீ இருந்தானாக்கா பயப்படாத. ஒரே வார்த்தை அப்பா பார்த்து சொல்லு, ஐயா உன் பிள்ளை நான் வந்திருக்கிறேன், என்னை விட்டுறாதீங்கப்பா. பர்த்திமை கூப்பிடுறான், நசரேயனாகிய இயேசுவே. பல பேர் அவனை கூப்பிடாத, சத்தம் போடாதன்றாங்க. அவன் யாரையும் பொருட்படுத்தலை. நான் சாணமேற்றப்படணும், நான் கூர்மையாக்கப்படணும், என் வாழ்க்கை மாறணும், நான் மாறணும். அப்போதான் மாற்றங்கள் வரும். மாற்றம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, சும்மா மாறிடு நினைக்கிறாங்க. சும்மா மாறாது. வாழ்க்கை மாறணும்னாக்கா நீ சாணமேற்றப்படாமல் உன்னுடைய வாழ்க்கை மாறாது. வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16:29. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். புரிஞ்சுதா இல்லையாங்க? அழிகிற 1000 பேரோடு கூட ஒருவனாய் நீயும் அழிந்து போக கூடாது என்பதற்காகத்தான் என் தேவனாகிய கர்த்தர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை ஆண்டவர் மீட்டாரு. 100 பேர்ல நீ ஒருத்தர் செத்துறக்கூடாது, 1000 பேர்ல நீ ஒருத்தர் செத்துறக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுஷ் நாட்கள் பிரயோஜனம் உள்ளவையா இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுஷ் நாட்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கணும். உன் குடும்பத்திற்கு அது பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கணும். உன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு சபைக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். கர்த்தர் எதிர்ப்புறா இருக்கிறாரு அவங்கிட்ட.
அதுக்காக தான் அந்த ஜீவனை கர்த்தர் கொடுத்தாரு. இன்னும் நீ உணரல, இன்னும் நீ யோசிச்சு பார்க்கல, இன்னும் நீ ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கல, சிம்சனை போல மழுங்கலான ஆயுதமாகவே இருந்துட்டு இருக்கிறல்ல. ஆண்டு சொல்றாரு, நீ வீணடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட்டு இருக்கிற. நீ உணராம போகிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிற. நீ உன்னை விட்டு கொடுக்காம இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை காணம் கூடாம நீ உருக்குலைஞ்சிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை கேளு, என்கிட்ட உன்னை விட்டு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? எல்லாம் அப்படியே முன்னாடி வாங்க பார்க்கலாம். அப்படி எழும்பி 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 ரக்க லஷி. இன்னைக்கு கர்த்தர் என் கூட பட்டு பேசி இருக்கிறார். நான் ஒரு மழுங்கலான ஆயுதமாக நான் இருக்க விரும்பலை. எவ்வளோ வேகமாக முன்னாடி வர முடியுமோ நீங்கள் வரலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ரக்க மஷி தனியா. அது வாலிப பிள்ளையாக இருந்தாலும், அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், நான் கூர்மையாக்கப்படணும், என் மழுங்கலான வாழ்க்கை மாறணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். என் வாழ்க்கை இப்படியே இருந்ததெல்லாம் போதும். நான் மற்றவர்களுக்கு முன்னாடி பரிகாசமாக இருந்தது போதும், மற்றவர்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டு இருந்தது போதும், மற்றவருடைய பார்வையில் நான் ஏளனப்பட்டது போதும், மற்றவருடைய பார்வையில் அசட்டை பண்ணப்பட்டது போதும். எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்கள் நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு எனக்கு காரணமாக இருக்கணும். அப்படி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ரீகலா, இன்னும் 5 நிமிஷம் டைம் உங்களுக்கு. அப்படியே முன்னாடி வாங்க. ரக்கலத்தின வந்தவங்க எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ரீகமா லத்தினமா, ரீகபா லத்தினமா ரிபியா. எல்லாம் 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 வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எல்லாம் லெஃப்ட் சைடில் இடம் இருக்கு, லெஃப்ட் சைடில் இடம் இருக்கு. ரக்கமா லஷி கத்தினதலபா, ரீகமத்தி லத்துனத நிமியா கரபலிபியா, ரீகத்தின லத்துனத ரபிதிலா ரியங்க லத்தினத நமா, ரீகபா லத்தினத நிமியா, ரீகலத்தினத நிமியா. ரீகலத்தின்னு நிறைய பேருக்கு புரியவே இல்லை. ரீகல சிந்த ரியா கத்தினத நிமியா, ரீகலத்தினத நிமியா. ஒரு ஷார்ப்னஸான ஆயுதம்லாம் கேளுங்க. ரீகலத்தினத நிமியா. நீ ஷார்ப்பாக இருக்கிறன்னு நினச்சிட்டு உன்னை நீ கெடுத்துக்கிற. நீ மழுங்கலான ஆயுதன்ட்டு உணரல. இன்னும் நீ கர்த்தருடைய கரத்தில் உன்னை விட்டு கொடுக்கல. கடைசியா வாசிச்ச வசனம் நல்லா கேட்டிருப்பீங்க. கடைசியா உணர்ந்த போது அது வரையிலும் அவன் செய்தவைகள் எல்லாவற்றை காட்டிலும் பயங்கரமானது செய்தான். பயங்கரமானது செய்தான். கடைசியில் அவன் உணர்ந்தான், என் வாழ்க்கை மாறணும். எல்லாம் கண்ண முடி சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கை மாறட்டும்பா, என் வாழ்க்கை மாறட்டும்பா. ஒரு மைக் அம்மாண்ட கொடுங்க. ரீகாலாச்சி நத நிமியா. என் வாழ்க்கை மாறட்டும்பா, என் வாழ்க்கையில் மாற்றம் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நான் போராடி கொண்டே இருப்பது, எத்தனை நாட்கள் நான் புலம்பிக் கொண்டே இருப்பது, எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருப்பது, எத்தனை நாட்கள் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமலே இருப்பது, எத்தனை நாட்கள் நான் உபவாசித்து பலன் இல்லாமலே இருப்பது, எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருப்பது, எத்தனை நாட்கள் நான் மாற்றத்தை அனுபவிக்காமல் இருப்பது. கர்த்தருடைய வல்லமை என் அன்பு பிள்ளைகளுக்கு மேல இறங்கட்டும், என் அன்பு பிள்ளைகளுக்கு மேல இறங்கட்டும். ரீகாபா லாத்தினிமா, அரிகலா ஷத்ததி கலத்தினத ரிபியா, ரீகாபா லக்கரத்தினத ரிபியா, ரீகாபா லக்கரத்தினத ரிபியா, ரிபி பாபா 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 பாபா. நீங்கள் சாணமேற்றப்படுவீர்கள், நீங்கள் சாணமேற்றப்படுவீர்கள், நீங்கள் சாணமேற்றப்படுவீர்கள், நீங்கள் சாணமேற்றப்படுவீர்கள். பிரியமான குமாரத்தியே, ஆண்டவரே, பிரியமான குமாரத்தியே, என் மகளே, பிரியமானவளே, என் மகளே, பிரியமானவளே, உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட
கர்த்தருடைய வெளிப்படுத்தும் காரியம். என் என் மகளே, என் வாலிப பிள்ளையே, என் வாலிப பிள்ளையே, எழும்ப 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 என் சீயோனே எழும்ப. அப்பா ஷெபாராத்தின் கனாத்தின் கோதோரை சத்தனாத்தின் ஓர கவனாத்தின் அப்பா உரமாமாமாமாமாத்தின் தாரா சத்தனாத்தை நான் உடையுண்டவளைப் போல நான் நொறுங்கி போயிருக்கிறேனே. சீயோன் குமாரத்தியே, என் பிரியமானவளே, எழும்ப. நீ கொண்டு வந்த எழும்ப, நீ எழும்ப. என் ஒளி உன்மேல் உன்மேல் என் மகனே, எனக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவனே, உன்னை உயர்த்தவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் உன் பேரை பெருமைப்படுத்தவும் உன் தேவனாய கர்த்தர் வாஞ்சிக்கிறார். சொல்றாரு வாஞ்சிக்கிறார். என் மகனே, நான் உன்னோடு பல நாளும் உன்னிடத்தில் பேசியோம், நீயோ கேட்காதவனே போல் காணப்படுகிறீரே. என் பிரியமான மகனே, எழும்ப மகனே, மகனே. அறுபடைகள் அதிகமாய், ஆட்களோ கொஞ்சம். அந்த ஆட்கள் நீயாய் மாற, அந்த ஆட்கள் நீயாய் மாற. பி பாபா பாராத்தின் கோரசகனாத்தின் கோரமேக்கனாத்தை எழும்பு 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 மகனே, எழும்பு எழும்பு எழும்பு. பிரியமான மகனே, பிரியமான மகனே, பிரியமான குமாரனே, ஓரியபாக்கவனாத்தி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலையே என்று கலங்கிக் கொண்டிருக்கும் என் மகனே, சத்தம் என் மகனே, என் மகனே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உடைப்பட்டவளைப் போல சிதறண்டு கிடக்கிற என் ஜனத்தை சிறையிருப்பை மாற்ற நினைக்கிற கர்த்தர் நான். ரீகா லீஷிதா ரியா கத்தினத நிலியா நீப்பா பபதிலா ரியம் தி நிக்கல தினதனது ரபௌதினா ஆரிபி மமதலா ரியம் தி நிக்கல தினத நிமியா. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தை கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கட்டுகள் இன்றைக்கு நெருப்பு பட்டு தெரிப்பதை போல தெரிக்கட்டும், தெரிக்கட்டும். ஓ கர்த்தருடைய அக்கினி உனக்குள்ளே இறங்குகிற மாத்திரத்திலேயே உன்னை கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கட்டுகள் ஓ தெரிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஓ உனக்கு அடைக்க வைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் உடைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ மழுங்கலான ஆயுதமாய் அல்லாம கர்த்தர் உன்னை எழும்பி நிற்க பண்ணுகிறார். எழும்பு 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 எழும்பியா ரகமாலா காஷி ரிபி மாமா 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 ரிகாலா தீனா மக்கரே. ஆண்டவர் சொல்றாரு,
கர்த்தருடைய ஆண்டவர் சொல்றாரு, தேவ வார்த்தை, எனக்கு பிரியமான வார்த்தை, மகளே நீஷித்தா ரியா கத்து, மகளே உனக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய சித்தினியா கத்துனத ரிபியா. கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். நீ இதுவரை காணாத அதிசயம், இதுவரை நீ காதில் கேட்காத அதிசயம், நீ தோல்வியற்று போயிருந்த உனக்கு கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். அதிசயம் செய்ய போகிறார். அது கர்ப்பத்தின் கரி, அது கர்ப்பத்தின் கரி கர்த்தர் செய்ய போகிறார். நீ காத்திரு, நீ ஜெபி, நீ போராடு, நீ போராடு, கர்த்தரிடத்தில் போராடு. தேவன் உனக்கு அற்புதம் செய்வார். மகனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அற்புதம் நடக்கலே என்று நீ கலங்குகிறார், அதிசயம் நடக்கலே என்று நீ கலங்குகிறார். கர்த்தருக்காக என்ன செய்தார்? கர்த்தருக்காக நீ என்ன செய்தார்? கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்தார்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் நாம், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் நாம். கர்த்தருக்காக என்ன செய்தோம்? கர்த்தருக்காக என்ன கொடுத்தோம்? கர்த்தருக்காக என்ன செய்தோம்? கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்தேன். நீ எனக்காக என்ன செய்தாய்? திறப்பின் வாசல் நின்னாயோ, கண்ணீர் வடித்தாயோ, பிறவர்களுக்காக செபித்தாயோ? கர்த்தர் கேட்கிறார். ஓ ராபா பாரத்தே, ஊ ராபா பாபா, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வெளிப்படுத்தியோம், உனக்கு வெளிப்படுத்தியோம். அநேக கேன்சர் வியாதிகள், அநேகம் வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்கு நீ ஜெபிச்சாயோ? நீ ஜெபிச்சாயோ? கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார். தேவன் சொல்லுகிறார், கேன்சர் வியாதினால் அபத்தப்பட்ட ஒரு சகோதரியை உன் கண்ணுக்கு முன்ன கண்டும் உன் காதுகள் கேட்டும் அவர்களுக்காக நீ ஜெபிக்காம போனி, அவர்களுக்காக நீ ஜெபம் செய்யாமல் இருந்து. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுக்கப்பட்ட கிருபை, கர்த்தர் கொடுக்கப்பட்ட பலன், கர்த்தர் கொடுக்கப்பட்ட அல்லேலூயா வரங்கள், வல்லமைகள் பள்ளம் நோண்டி புதைக்காதே. அல்லேலூயா, பள்ளம் நோண்டி புதைச்சு வைக்காதே, பள்ளம் நோண்டி புதைச்சு வைக்காதே. எழும்பு 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 எழும்பு. கர்த்தருக்காக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் என்று இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. வியாதியாக இருக்கிறவங்களுக்காக செபிங்க, பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்காக செபிங்க, கேன்சர் வியாதி உள்ளவங்களுக்காக செபிங்க, கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்காக செபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல சோதனைகள், பல வேதனைகள், பல பிரச்சனையோடு கூட பல குடும்பங்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கு. அவர்களுக்காக செபிங்க, அவர்கள் குடும்பத்துக்காக செபிங்க. பிள்ளைகள் காலேஜ் படிக்க முடியாம, பணம் கட்ட முடியாம அவஸ்தைப்படுகிற குடும்பம், படிக்க முடியாமல் அவஸ்தைப்படுகிற குடும்பம், அவங்களுக்காக செபிங்க, அந்த குடும்பத்துக்காக செபிங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இருக்குமானோ அவர்களுக்காக செபிங்க, அவர்களுக்கு கொடுத்து உதவுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க பார்க்கலாம். 3 காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்குள்ளே இந்த 3 காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். முதல் காரியம், உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத ஆவிகளினால் நீ கட்டப்பட்டு எழும்பி நிற்க முடியாதபடி நீ போராடிட்டு இருக்கிற போராட்டத்தை இயேசு பார்த்ததினாலே அந்த கட்டை அறுத்து போடும்படி கர்த்தர் உனக்குள்ளே ஒரு அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். உன்னை கூர்மையுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற பண்ண விரும்புகிறார். நீ எழும்பி உனக்கும்
உன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போற. கர்த்தர் சொல்றாரு, அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இரண்டாவது காரியம், உனக்கு கர்த்தர் கொடுத்தவைகளை எல்லாம் பிடுங்கி அடைப்பட்ட ஒரு இருட்டறைக்குள்ளே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் அந்த இருட்டறைக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய ஆசீர்வாதங்களை, அந்த இருட்டறைக்குள்ளே இருக்கிற என்னுடைய உயர்வுகளை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய விடுதலையை, என்னுடைய கனத்தை, என்னுடைய மேன்மையை நான் பார்க்க விரும்புகிறேன். அடைக்கப்பட்ட அந்த கதவு எனக்கு முன்பதாக நான் திறக்க விரும்புகிறேன். எனக்குண்டானதை நான் சுதந்திரிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உன்னை கூர்மையுள்ளவனாய் மாறு பண்ணி அடைக்கப்பட்ட கதவை கர்த்தர் உடைக்க போகிறார். அலங்கத்தை உடைக்கிற அதிகாரத்தை கர்த்தரும் கையில கொடுக்க போறார். பெற்றுக்கொள், பெற்றுக்க, கையை தட்டு. ரக்கா மாக்கா சீக்கு துர பௌத்தி ஆரிப்பி மத்தல தினதன மீயா. எடு எடு எடு. ஏமாத்தி வச்சிருக்கிற பொல்லாத ஆவியே, வசனம் சொல்லுது, அவர் இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய புதையல்களை, அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை கர்த்தர் உனக்கு எடுத்து கொடுக்க போறாரு. கர்த்தர் எடுத்து கொடுக்க போறாரு. கர்த்தர் அதெல்லாம் உடைக்கிறாரு, உடைக்கிறாரு. உனக்குண்டானதை நீ தொலைச்சிட்டு நீ எத்தனை பேருடைய கையை நீ எதிர்பார்த்துட்டு இருந்த? ஆண்டவர் சொல்றார், போதும் சொல்லிட்டாரு. இனி நீ யார் கையை ஏந்தி நிற்க தேவையில்லை. யாருக்கிட்டையும் போயிட்டு கெஞ்சி புலம்ப தேவையில்லை. யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க தேவையில்லை. கர்த்தர் சொல்ல, உன் சிலை இருப்ப கர்த்தர் மாத்திராரு. உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமா மாத்திராரு. உன் அறக்கதவை கர்த்தர் திறந்திருக்கிறாரு. அதற்குரிய திறவுகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. நீ வேடிக்கை பார்க்க அல்ல. கடைசி மூணாவது காரியம், நீ யாருக்கு முன்னாடி ஏளனம் பண்ணப்பட்ட, நீ யாருக்கு முன்னாடி நீ தூஷணம் பண்ணப்பட்ட, யாருக்கு முன்னாடி நீ மனமடிவாக்கப்பட்ட, யாருக்கு முன்னாடி சிம்சோனை போல உன்னை ஏளனம் பண்ணி கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமா மாறிட்ட. ஒருவேளை நீ இருக்கலாம், அல்லது உன் கணவன் இருக்கலாம், அல்லது உன் பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களை ஏளனமாய் பேசுகிறத உன் காதல கேட்க முடியாம நீ கலங்கிட்டு இருக்கலாம். அவர்களை மற்றவர்கள் பரிகசிக்கிறத, அவர்கள் உன் காதுகளுக்கு முன்பதாக உன்னை ஏளனம் பண்ணுகிறத நீ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் தலைக்கு மேல ஒரு அக்கினியை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஏளனம் பண்ணினவர்களுக்கு மத்தியில, உன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்கு மத்தியில, உன்னை துக்கப்படுத்தினவர்களுக்கு மத்தியில, ஓ, உன் தலைச்சனை உயர்த்துகிற தெய்வம் அவர். உன் மடியை நிரப்புகிற தெய்வம் அவர். உன் மடியை நிரப்புகிற தெய்வம் அவர். உன் தலையை உயர்த்துகிற தெய்வம் அவர். உன் வீட்டை உயர்த்துகிற தெய்வம் அவர். உன் வேலை ஸ்தலத்தை உயர்த்துகிற தெய்வம் அவர். உன் பிசினஸ் உயர்த்துகிற தெய்வம் அவர். உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர். அதான் கிருபை, அதான் கிருபை. எல்லாம் தலைக்கு மேல கை வைங்க பார்க்கலாம். தலைக்கு மேல கை வைங்க. அப்பா ஒன்று பார்த்து சொல்றாரு, நீ கூர்மையாக்கப்பட்டாயா? நீ மழுங்கலான ஸ்தலத்தை விட்டு மாறி வந்தாயா? இனி ஒரு காலமும் மழுங்கலா இருந்துறத. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க நினைக்கிறார். உன்னை கூர்மையுள்ள பட்டயமாய் மாற பண்ண நினைக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த நினைக்கிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார்.